நிமிடம் கண்களை மூடி தேவன் நமக்கு செய்தது, தேவன் நம்மை இப்படியாக நடத்தி கொண்டு வந்ததை நினைவு கொள்வது. நம்மை விட்டு எவ்வளவு தூரம் போனால், நம்மை மறந்து போனால் பாயினை மறக்காமல் பாதுகாத்து கொண்டது. இதுவே தூக்கி சுமக்கிறேன். நான் இதை செய்ததுக்காக இவ்வளவு செய்து கொண்டு வருகிறேன், இதை கொடுத்ததுக்காக இவ்வளவா எனக்கு கொடுத்து கொண்டு வரீங்க, என் மேல் மட்டும் ஏன் இவ்வளவு அன்பு என்று சொல்லி ஒரு நிமிடம் அதை யோசிக்கலாம். தேவனுக்கு யோசிக்கிற வேலையை தேவனுக்கு துதி பலிகளை எடுத்து thank you for everything that you are doing in our life. அந்தவரே எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வரீங்க, எல்லாவற்றையும் மாற்றி கொண்டு வரீங்க. அந்தவரே எல்லா மனிதனால கூடாத காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வரீங்க. அப்பாவமால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி அதை விசுவாசத்தக்க விசுவாசத்துக்குள்ள கட்டளையிடும்படியை நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தவரே மேன்மைப்படுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். நல்ல வாய்ஸை உயர்த்தி, உங்கள் குரலை உயர்த்தி நல்ல தேவனை மேன்மைப்படுத்தலாமா? தேவன் நமக்கு செய்த எல்லா காரியங்களையும் வருபவரும் சகோதரியே உங்கள் குடும்பத்தை தேவன் நடத்தி கொண்டு வந்தார். உங்கள் கணவரின் வாழ்க்கை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார். உங்கள் பிள்ளைகளின் காரணத்தை தேவன் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அவர்களின் போக்கையும் வருகையும் தேவன் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். எல்லாவற்றையும் நினைவு போகிறார். ஒரு நாளாட முடியாத காரியம் அது, எல்லாவற்றையும் உங்களால் பார்த்து கொள்ள முடியாது, உங்களுக்கான அந்த பலன் கிடையாது. ஆனால் தேவன் அந்த பலனை கொடுத்து ஆசீர்வாதித்து கொண்டு வருகிறார். தேவன் எல்லாமே உங்களுக்காக பாதுகாத்து கொண்டு வருகிறார். தேவனுக்கு நன்றி சொல்லாம நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். மகிமாய் 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 உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். குரலை உயர்த்தி சொல்லி praise the Lord. ஆண்டவரே துதியை நடத்தி ஆண்டவரே எல்லா மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். அப்பா துதிக்கிறோம் 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 போற்றுகிறோம் போற்றுகிறோம் போற்றி மகிமைப்படுத்துகிறோம். மகிமாய் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பைபிளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சு எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்தீங்க. நான் வாழ்கிற காலம் வரலும் எனக்காய் பாதுகாத்து வந்து வச்சிருக்கீங்க. எனக்கான ஆசீர்வாதம் நீங்க பாதுகாத்து கொண்டு வச்சிருக்கீங்க. ஆண்டவரே எனக்கான நன்மையான காரியங்களை பாதுகாத்து கொண்டு வச்சிருக்கீங்க. அதை பெற்றுக்கொள்ள முடியாத விசுவாசத்தை கற்றுக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எங்களுக்காக நீங்கள் திட்டம் செய்து வச்சிருக்கீங்க. எங்கள் திட்டம் வீணான திட்டம். எங்கள் யோசனை வீணான யோசனை. சரீரத்தினால் நான் யோசித்துக் கொண்டு வருகிறோம். நானும் யோசனை அதை காட்டிலும் மேலானது ஆண்டவரே. ஆண்டவரே யோசனை அதை காட்டிலும் மேலான யோசனைகளுக்காக வைத்திருக்கீங்க. ஆண்டவரே we thank you for the beautiful love upon us. ஆண்டவரே இந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த women's fellowship ஆசீர்வதிச்சுங்கள், அதற்கு நன்றி. ஆண்டவரே இதற்கான தேவைகளை சந்தித்துக் கொண்டு வருகிறீர்கள், அதற்கு நன்றி. அதாவது தேவன் கிருபை தகப்பன சபையில் சகோதரிகள் இருக்கட்டும். தேவனை உங்களை கொண்டு சபையை உயர்த்துவேன். இந்த வருடம் தேவர்களுக்கு ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே. வியாதபடி எழுதி பிரகாசிக்கும்படியாக தகப்பனை இந்த உமன்ஸ் ஃபெலோஷிப் அவர்கள் பிரயோஜனமாக இருக்கும்படியாக அவரை கொண்டு வந்த சிஸ்டர் ஆசீர்வதிங்க. தகப்பனே அவர்கள் கொண்டு வந்த வார்த்தையை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்தவரை தேவன் மகிமை அடைபடியாக தகப்பனை ஒப்புக் கொடுக்கிறோம். மிகுதியான காரியங்களையும் காரணங்கள் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அழகான பிரசன்னம் இல்லையா? தேவ பிரசன்னம் ரொம்ப அழகா இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. ஆமென். அதை உணரணும் இல்லையா? Women are more powerful nowadays இல்லையா? Women are more powerful. காலையில் சொன்னது போல நீங்க ரொம்ப எப்படி இருக்கீங்க? பலத்து இருக்கீங்க. You are more stronger than men nowadays இல்லையா? அவங்க சரீரத்துக்காக ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. But you are mentally strong இல்லையா? Mentally strong, spiritually strong in churches.
ಆಮೇಲೆ வெளியேறதுல ஆண்களோட ஆளுகை ஜாஸ்தி தெரியுது. சபைக்குள்ள வந்துட்டோம்னா நீங்க தான் எல்லாம் வட்டி செய்துட்டு வரீங்க. பிகாஸ் God has particular plan for women. ஹalleluya. இந்த சபை இந்த வருஷம் அப்படியே சொன்னது போல உங்களால் சில காரியங்களை நடத்தி வர போகிறார். ஆமென். God will plan accordingly. இதற்காக பிரயாசப்பட்டு கொண்டு வருகிறோம். ஆராதனை ஆசீர்வதித்து நடத்தி கொடுக்கும்படியாக சில பாடல்களை பாடி பாடல் ஆராதனை செய்த பிறகு சிஸ்டர் கையில கொடுக்க போகிறோம். வாங்க ஸ்வீட்டி. தேவன் நல்லவர். ஆமென். ஆண்டவர் இந்த சபையில் இருக்கிற மூத்த போதகருக்காகவும் போதகர் அம்மாவுக்காகவும் பாஸ்டர் ஐயாவுக்காகவும் சிஸ்டருக்காகவும் நான் ரொம்ப தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். பணத்திலிருந்து ஒருவருக்கு கொடுக்கப்பட்டாலே ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். கரெக்ட். பணத்திலிருந்து நமக்கு கொடுக்காட்டி நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது.
எல்லாரும் மறுபடியும் எழுந்திருந்து ஒரு சின்ன பாடல், ஒரு கோரசம் மட்டும் நம்ம எல்லாம் பாட போறோம். வாரும் தூய ஆவியானவரே. வேதம் சொல்லுகிறது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. You can do nothing without me. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நினைக்கிறோம். நீங்க எத்தனை பேர் சிரமப்பட்டு உங்களுடைய சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு இந்த விமன்ஸ் ஃபெலோஷிப்காக நீங்க வந்திருக்கீங்க. வந்த ஒருத்தரும் கூட வெறுமையா போகக்கூடாது. வந்த ஒருத்தர் கூட வந்த வண்ணமாகவே போகக்கூடாது. எதையாவது நம்ம பெற்றுக்கொண்டு போகணும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒண்ணு அழியணுமா, இந்த நாள் அழிந்து போகணும். ஒருவேளை இந்த நாள் ஏதாவது உருவாக வேண்டுமா, உருவாகட்டும். இந்த நாள் ஏதாவது நம்ம வாழ்க்கையில பட்டு போகணும் நீங்க நினைக்கிறீங்களா, பட்டு போகட்டும். ஏதாவது ஒண்ணு தேவனால செழிப்படையணும் நீங்க நினைக்கிறீங்களா, இந்த நாள் செழிப்படையட்டும். நம்ம கையில எதுவுமே இல்லை. நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவரா இருக்கார். அவரை வரவேற்போமா? ஹல்லேலூயா.
டைரக்ஷன் கொடுக்க முடியும். என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளாட்டி என் மூலமா வர வார்த்தை உங்களால என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நீங்க எல்லாரும் ஒரு பெரிய ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு நான் மெசேஜே ஸ்டார்ட் பண்ண போறேன். எஸ்பெஷலி அந்த சிஸ்டர் இந்த சிஸ்டர்லாம் என்ன பார்த்து நல்ல ஒரு பிரைட் ஸ்மைல் கொடுக்கணுமா? பேசுறாங்க சொல்லுங்க. Praise the Lord. So Jeevitha, she is a very, very important person in the kingdom of God. How many of you believe that? Jeevitha is very important. Jeevitha ஒருத்திக்காக தேவன் பரலோகத்தில் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பியிருக்கிறார். எல்லாரும் ஜீவிதாக்காக ஒரு கை தட்டுங்க. ஹalleluya. She is very important person. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்க ஒருத்தருக்காக தேவன் பரலோகத்திலிருந்து தம்முடைய ஒரே பேரான முடியுமா? அப்படி முடியும்னா எதுனால அது முடியும்? மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜாதியார், ஒரு கூட்டம், ஒரு மகள். ஆனா அந்த மகள் மூலமாக ஒரு மகிமையான சந்ததியை கொண்டு வர முடியுமா? அப்படி முடியும்னா எதுவால அது முடியும்? ஓகே, அப்படி இந்த क्वेश्चन உங்களுக்கு க்ளூ அந்த கூட்டத்தையே பாத்தீங்கன்னா சுட்டெரிப்பதற்கென்று தேவன் நியமித்த கூட்டம். சுட்டெரிப்பதற்கென்று, ஏன்னா அவங்க எல்லாம் சாவுத்தீடானவர்கள். ஆனா அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்ணை தேவன் அழைத்தது மட்டுமில்லாமல் அவங்களை கனப்படுத்தினது மட்டுமல்லாமல் அவங்களுக்கு கணவனை கொடுத்தது மட்டுமல்லாமல் காணியாட்சியை கொடுத்தது மட்டுமல்லாமல் மகிமையான சந்ததியும் கொடுத்தார். இன்னொரு ஒரு குழு கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த குழுத்தாரில் வேற யாராவது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்த குழுக்கு ரெடியா? அந்த பொண்ணோட தொழிலையோ அந்த பொண்ணுடைய அவங்க செய்யற அந்த கிரியை நம்ம கேட்கும் பொழுதே நமக்கு வந்து அவங்க பக்கத்துல கூட நிக்கிறது பிடிக்காது. முடிஞ்சளவு என்ன பண்ணுவோம், தள்ளி நின்று பழகுவோம். ஏன்னா அவங்களோட அசோசியேட் பண்ண, அவங்களோட நம்ம பேசுறது மத்தவங்க பார்த்தா கூட அவங்க என்ன நினைப்பாங்க, ஓஹோ அவங்களும் இவங்க கூட தான் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு மோசமான ஒரு வேலையை தொழிலை செய்து கொண்டிருந்த ஒரு மகளை தேவன் வரவேற்று தன்னுடைய காணியாட்சிக்கு ஏற்றுக்கொண்டு அரவணைத்தார். அப்படி அரவணைக்க முடியும்னா எப்படி முடியும்? எதுவாக முடியும்? எதை கொண்டு தேவன் அப்படி வந்து இவ்வளோ ஒரு மோசமான ஒரு கேரக்டர், மோசமான ஒரு சூழ்நிலை, சாபத்துக்கு ஏதுவான ஒரு 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 ஜாதியை வந்து நியமித்திருக்காரு. அழிவுக்கு நேராக, மரணத்துக்கு நேராக ஒரு நியமித்திருக்க ஒரு கூட்டத்துல இருந்து ஒருத்தர் தூக்க முடியும்னா, அவங்களே தூக்கி தன்னைத்தாங்களே தூக்கிக்க முடியும்னா எதை வச்சு அவங்களை தூக்கிக்க முடியும்? அன்பா சொல்லுங்க, பரவாயில்ல பேசுங்க. ஆன்சர் அன்பு. ஓகே, ஒன் ஆன்சர். அன்பு இருந்தா இவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில நம்மளை வந்து தேவன் உயர்த்த முடியுமா? ஓகே, செகண்ட் யாருன்னா ஃபேஸ் பண்ணது? ஃபெய்த். ஓகே, விசுவாசம். வெரி குட். வேற ஏதாவது ஆன்சர்மா? இன்னும் அவருடைய ரத்தத்தினால். இப்ப நான் ஒரு இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். இது ஓல்ட் டெஸ்டமென்ட், ரத்தத்துக்கே இடம் இல்லை. ஓகே, வேற ஏதாவது ஆன்சர்? எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கவங்கள. ஓகே, ஒரு இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். ஒரு வேசிய தேவன் வந்து அழைத்து தன்னுடைய காணியாட்சிக்கு சொந்தக்காரியாக மாற்றி தன்னுடைய சந்ததியை அவள் மூலமாக வர வைக்க முடியும் அப்படின்னா எதுவாக அது முடியும்? அப்பாங்கள ஆன்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாக்லேட் கொடுத்தாங்க இருக்கு. ஸோ வேசிக் நான் சொன்னதுனால டக்குன்னு அவங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க. மேபி அதை கேட்குறவங்க இங்கே யாராவது ஒருத்தர் ஆன்சர் சொல்ல முடியுமா? அதே ஆன்சர் ராகா வேசி. எஸ், ராகா வேசியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து நான் கொடுக்க போகிறேன். So you said the answer, விசுவாசம். That is the one reason why இன்னைக்கு நம்ம வேசி நம்ம சொல்லும்போது எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்லையாமா? ஆனா அந்த வேசியை கொண்டு தான் வந்து மத்தேயு சாப்டர் 1ஆம் அதிகாரத்துல 5 பெண்கள் மத்தியில ஒரு பெண்மணியா தனித்து நின்னாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்களுடைய விசுவாசம். இன்னைக்கு விசுவாசம் இருந்தால் நம்ம எதையுமே செய்ய முடியும். உங்களுடைய பழைய
சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு விசுவாசம் ஒன்று இருந்தா தேவனால் எல்லாம் கூடும். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வர தேவ செய்தியோட தலைப்பு விசுவாசம். விசுவாசிக்கிறவரே நீ பாக்கியவதி, விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம முதல் உதாரணத்தை நான் வந்து இந்த வருஷத்துல ஆஸ் யூஷுவல் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி நான் ஜெனிசிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெனிசிஸ் 9ஆம் அதிகாரத்துல நான் வந்தப்ப எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் காரியத்தை வந்து நான் படித்தேன். அப்போ வந்து நோவாவுக்கு 3 குமாரர்கள். கரெக்டாமா? இதுக்கு மேலே நான் ரிஸ்க் கேட்க மாட்டேன், கொஷின் கேட்க மாட்டேன், சாக்லேட் தீர்ந்து போயிடுச்சு. ஸோ 3 குமாரர்கள் நமக்கு என்ன தெரிஞ்சவங்க யார் யார் சொல்லுங்க. ஸோ இதுல காம்ன்றவர் யாரு? காம் என்ற இளைய குமாரன் பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துடைய தகப்பன். கானான் தேசம், கானான் தேசம்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தை பத்தி ஒரு பாயிண்ட் வந்து ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்தை வந்து ஜெனிசிஸ் 9ஆம் அதிகாரம் அங்கிருந்து நம்ம போறோம் 25-26. இதுல ரொம்ப ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா? 25ஆவது வசனத்துல சகோதரர்களுக்கு அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். அடிமைனாவே ஸ்லேவ், ஸ்லேவுக்கு ஸ்லேவ்னா எப்படியாப்பட்ட நிலைமை? அதுதான் யாருடைய நிலைமை? கானான். ஆனா அதே கானானிய ஸ்திரீயாகிய ராகா வந்து விசுவாசித்தபடினால யார் வந்து அடிமைக்கு அடிமை சொன்னாங்களோ அதே இஸ்ரவேல் தேசத்துக்கு அரசியாக மாறினார். She married to a prince of Israel. Okay, so அந்த இடத்துக்கு நீங்களும் நம்ம இந்த வசனத்தின்படி அடிமையா இருக்க வேண்டிய மகன், அவங்களுக்கு அடிமைக்கு அடிமையா இருக்க வேண்டிய எல்லாரும் கானானியர்கள் விரும்பத்தகாத ஒரு ஜாதியா ஒரு கூட்டம். ஆனா அந்த கூட்டத்திற்கு ஒரு மகள் ராகா. வேதம் சொல்லுகிறது அங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன ஆனாங்க? அரசியானாங்க, அதிகாரம் படைத்தவர்களா மாறினாங்க, எல்லாம் விரும்பத்தக்க ஒரு ஸ்திரீயாக மாற்றப்பட்டாங்க. ஒரு நம்மளுடைய பழைய காலமோ நம்மளுடைய பரம்பரையோ நம்மளுடைய முற்பிதாக்களோ நம்மளுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறது, நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது யாரு? நம்மளே தான். நம்ம தீர்மானிக்கிறதுக்கு நமக்கு தேவை ஒண்ணே விசுவாசம். ஸோ விசுவாசம்னா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்றீங்களா? விசுவாசம்னா விசுவாசம் கேள்வினாலே, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வார்த்தையினாலே வரும். அப்ப வார்த்தையினாலே என்ன? பாஸ்டர் எப்படி சொன்னாரு? வார்த்தையினால ஆண்டவர் என்ன பண்ணாரு? சர்வ பூமியையும் தேவன் படைத்தார். அப்ப இந்த நீங்க பாக்குற அத்தனை காரியமும் இந்த ரூம்ல இருக்கிறதெல்லாம் இல்லை, இதெல்லாம் மனுஷங்க செஞ்சது. ஆனா நீங்க வெளியில போய் பாத்தீங்கன்னா இங்க இருக்க உட்கார்ந்துட்டு இருக்க நம்ம எல்லாரையும் படைத்தது நம்முடைய தேவன். காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய தேவாதி தேவன் வார்த்தையினால சிருஷ்டித்தார். அப்ப வார்த்தை என்ற காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாட் நேச்சுரல் திங், அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா வார்த்தை என்றது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது, அது என்னென்றைக்கும் இருக்கிறது, என்னென்றைக்கும் அழியாத ஒன்று, என்னென்றைக்கும் ஒழியாத ஒன்று. அப்ப அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு நம்ம விசுவாசம் வார்த்தையினால வந்ததுன்னா அந்த வார்த்தை நம்மளை விடுதலையாக்கும். நம்மளுடைய தலைவருக்கு நான் சொல்ல விரும்பல, நம்மளுடைய எதிர்காலத்தை, நம்மளுடைய டெஸ்டினிக்கு இங்கிலீஷ்ல நம்ம தமிழ் என்னமா எதிர்காலம், டெஸ்டினி நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? டெஸ்டினி எல்லாம் புரிஞ்சிருச்சுல. நம்மளுடைய டெஸ்டினியை தீர்மானிக்கிறது நம்மளுடைய விசுவாசம். ஸோ நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா ராகாவுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தான். நான் அங்கிருந்து மட்டும் நான் டச் பண்ணி நான் சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன். முடிச்சுட்டு இன்னைக்கு நம்மளுடைய எப்படி ஆண்டவர் பரம்பரையா சந்ததியா தலைமுறையா வந்த சாபத்தீடு. கானானியர்கள் எப்ப நோவா காலத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டார் அடிமைக்கு அடிமை. அப்ப இருந்த அடிமையை ஆண்டவர் மாற்ற முடியும் என்றால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையோ என்னுடைய வாழ்க்கையோ தேவனால மாற்ற முடியும். எத்தனை நாள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில மூலையில உட்கார்ந்து என்னுடைய பேக்ரவுண்ட் இப்படி, என்னால எழுந்திருக்கவே முடியாது, எங்க அப்பா அப்படி, என்னுடைய அம்மா இப்படி,
பொசிஷன்ல நில்லு, உன்னுடைய டெஸ்டினியை நான் மாத்த போறேன். மத்தேயு 1 ஃபர்ஸ்ட் படிக்கலாமா? தெரியல ராகாவை பத்தி எழுதிருக்கு, அதை படிச்சுட்டு நம்ம எபிரேயர் புஸ்தகத்துக்கு போயிடலாமே. 5 பெண்கள் பத்தி எழுதிருக்கு. அதுல 2 பேர் பாத்தீங்கன்னா ஜென்டைல்ஸ், புறஜாதியர்கள். அதுல ஒண்ணு ரூத் அம்மா சொன்னாங்க. கரெக்ட். ரூத் யாருமா? ரூத்துக்கும் ராகாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மருமக. நம்ம எல்லாம் நவோமி மட்டும்தான் மருமக மாமியார் நினைக்கிறோம். இன்னொரு மாமியார் யாரு? நம்மளுடைய ராகா மாமா தான். ஆனா அவங்க எவ்வளவு நாள் இருந்தாங்களா, சேர்ந்து இருந்தாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் போவாஸுடைய அம்மா ராகா. எஸ் ஆலயத்துக்கு வரலாமா? லாபடி, நியாய பிரமாணத்தின்படி. ஆனா விசுவாசம் அதே அந்த எந்த வேசின்னு சொன்னாங்களோ, எந்த வேசி சபைக்கோ இல்ல ஆலயத்துக்கோ வரக்கூடாதுன்னு வேதத்துல எழுதி இருக்கிறதோ, லேவியராகமத்துல அதே பெண்ணை கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துல வீற்றிருக்கிற நம்மளுடைய இயேசு கிறிஸ்து பிறக்க முடியும் என்றால் விசுவாசம் எவ்வளவு தெரியுது, எவ்வளவு தெரியுது இல்லையாமா? நம்ம எல்லாமே சொல்றோம் இல்லையா? எப்படி வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல, எப்படி ஆலயத்துல போய் வந்து தேவன் நமக்கு ஒரு வேசியை சந்திக்க முடியும்? தொட்டாலே கூட இந்த பரிசேயர்கள் என்ன சொன்னாங்க? யாரு தொட்டாலும் கூட எனக்கு தெரியலையோ கேட்டாங்களா இல்லையா? வேசி வந்து அவங்க அழுது கொண்டிருந்த பொழுது அவ்வளவு மோசமா ஒரு தலைப்பு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேசின்னு சொல்லி. ஆனா அந்த வேசின்ற ஒரு தலைப்பு இருக்கிற பொண்ணு விசுவாசம் இருந்தால் அந்த தலைப்பை என்னவா மாற்ற முடியும்? இயேசு கிறிஸ்துவுடைய கிரேட் 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 கிராண்ட் மதரா மாற முடியும். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? உங்களுடைய தலைப்பை நீங்க மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய எல்லாரும் பார்த்து சொல்றாங்களா? இன்னும் சரியான வியாதிஸ்தர்கள் எப்ப பார்த்தாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க? அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அங்க நோவுது, இங்க நோவுது, தலை வலிக்குது, கால் வலிக்குது, இதே தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வியாதிஸ்தர் தலைப்பு கொடுத்துருக்காங்களா? அந்த தலைப்பை நீங்க உங்களால மாற்ற முடியும். அதுக்கு தேவை உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். விசுவாசம் இருந்தால் தேவனுடைய மகிமையை நீங்க காண்பீர்கள். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்றாங்களோ, எப்பயுமே இவங்க என்ன அது இல்லை, எனக்கு பணம் இல்லை, எப்ப பார்த்தாலும் அங்க கடை இருக்கு, இங்க கடை இருக்கு, அவங்க என்ன வந்து திட்டுறாங்க, அவங்களுக்கு என்னால கடை கொடுக்க முடியலன்னு சொல்லி உங்களுக்கு பஞ்சம் பார்த்து பாடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்க விசுவாசிக்கும் பொழுது ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு தான் ராகாவுடைய வாழ்க்கைக்கு நம்ம அதை தான் பார்க்கிறோம். எவ்வளவு சிம்பிளான ஒரு லேடி, ஆனா எவ்வளவு ஒரு பாரத்தை சுமந்த ஒரு லேடி, ஆனா எவ்வளவு ஈஸியா அவங்களுடைய டெஸ்டினி அவங்களால மாத்திக்கொள்ள முடிஞ்சது. இன்னைக்கு உங்களுக்கு சூழ்நிலையில பார்க்கும்போது இப்படிதான் நான் வியாதியிலே மறிச்சு போயிடணும், இப்படிதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடணும், இப்படிதான் நான் பட்டினியிலே செத்து போயிடணும், இப்படிதான் நான் பஞ்சப்பாட்டிலேயே செத்து போயிடணும், இப்படிதான் என் பிள்ளைகள் எல்லாம் வந்து வியாதியில கஷ்டப்படுவாங்களோ, இல்ல ஒழுங்கினத்துல கஷ்டப்படுவாங்களோ, இல்ல என் பிள்ளைகள் படிக்காம முட்டாளா இருப்பாங்களா, ஞானமே இருக்காதா, டிசம்பட்டே இருக்காதான்னு நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்விக்கு நீங்க ஒரே ஒரு பதில், உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசத்துக்கு தேவை ஒண்ணே ஒண்ணு, நம்மளுடைய வேதாகம், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை வந்ததுன்னா God will break the law. God broke the law. அவங்க அந்த ஒரு ராகாவை வச்சு ஃபுல் லாவே என்ன பண்ணிட்டாரு? கேன்சல் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. கானானிய ஸ்திரீயை பத்தி சொல்லும்போது வேற யாராவது உங்க மனசுல வந்தாங்களா? கானானிய ஸ்திரீ நான் சொல்லும்போது கானானிய ஸ்திரீ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமா? மகள் வந்து பிசாசு பிடித்து இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? அந்த கானானிய ஸ்திரீ அந்த அம்மா வந்து இயேசு பக்கத்துல வரும்போது சீஷர்கள் என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் அந்த மகளை அனுப்பி விடுங்க, சும்மா நம்ம நோய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே ஏசப்பா என்ன பண்ணாரு? உடனே ட்ரீட் பண்ணாரா? பேசினாரா அந்த மகள் கிட்ட? பைபிள் சொல்லுது பேசாமல் இருந்தா. ஆனா அந்த மகள் என்ன பண்ணல? விட்டே போகல. கானானிய ஸ்திரீ விட்டே போகல. பின்னாடி வந்து என் மகள் பிசாசு பிடிச்சு ரொம்ப அழல் பண்றாங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் யாருக்காக வந்தேன்? இஸ்ரவேலருக்காக வந்தேன், என்னுடைய ஜனங்களுக்காக நான் வந்திருக்கேன், மற்றவங்களுக்கு நான் வரலன்னும் போது திருப்பி அவர் என்ன சொல்றாரு? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அப்ப என்ன ஆண்டவர் கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்றாருன்னா, நாய்க்கு ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு. நியூ டெஸ்டமெண்ட்ல அவர் வந்த சந்ததி என்ன சந்ததி? கானானிய ஸ்திரீ மூலமாக வந்த சந்ததி. அவர் வந்து அதை வந்து அந்த பழி சொல்ல அந்த பொண்ணை வந்து தள்ளிவிடும்படியாக வெட்டுப்படுத்தும்படியாக சொல்லல. அந்த அதுக்கப்புறம் சொல்றாரு,
உன்னுடைய விசுவாசம் தெரியுது, நீ விசுவாசித்தபடியே உன்னுடைய மகளுக்கு சுகம் உண்டாகும் சொல்லி சொன்னாரு. அதே நொடியில் அந்த மகள் ஆரோக்கியமானார். விசுவாசத்தோட பலனை பாருங்க. நம்மளை பார்த்தா எதுக்காக இதை நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்றாரு நாய்க்குட்டின்னு சொல்லிட்டாரு யார, கானானிய ஸ்திரீய. ஆனா அதே கானானிய ஸ்திரீ எப்படி வந்து தன்னுடைய மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தின காரியம் விசுவாசம். அதே கானானிய ஸ்திரீ ஒரு காலத்துல வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய சந்ததியில வருவதற்கும் அவ பயன்படுத்தின விஷயம் விசுவாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படியா இருக்கட்டுமா, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த சூழ்நிலையில இருந்து எழும்பணும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய சரித்திரம் மாறணும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய சரித்திரம் மாற முடியும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நல்ல உதாரணம் யாரு? ராகா. இன்னைக்கு ராகாவை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அடடா, இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்க, ஒரு வேசியாருக்கு இவ்வளவு காரியத்தை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி இருந்து நீங்க திருப்பி நம்ம இன்னொரு இடத்துல நம்ம படிச்சோம்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச இடம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதை சொல்லிட்டு நான் வந்து அவங்கள பத்தி டீட்டெயிலா கொஞ்சம் பார்ப்போம். Hebrews chapter 11 verse number 31. Yes. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு சேதமாகாமல் இருந்தார். இந்த ஹீப்ரூஸ் சாப்டர் நீங்க எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் எழுதிருப்பாங்க? அத்தனை பேரும் யாருக்கா? விசுவாசிகள். எல்லாமே மேன் தான். ஆபிரகாம், நோவா, டேவிட், சாமுவேல், எல்லாருமே என்ன பார்த்தீங்கன்னா சாத்ரா, மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரும் பத்தி எழுதிருப்பாங்க. தானியேல் எல்லாரும் பத்தி எழுதிருப்பாங்க. அதுல ரெண்டே பேர் பத்தி மட்டும்தான் பெண்கள் வருவாங்க. ஒண்ணு சாராள், இன்னொன்னு ராகா. யோசிச்சு பாருங்க, சாமுவேலை பத்தி தீர்க்கதரிசி நான் லாஸ்ட் டைம் டச் பண்ணதுனால திருப்பி நான் டச் பண்ண விரும்புகிறேன். அவர் தான்ல இருந்து பேசவா வரையிலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட கீழே விடாது. ஆனா அவருடைய பேர் மட்டும் தான் எழுதி வச்சிருக்காங்க. தாவீது கமா சாமுவேலோட முடிச்சிருப்பாங்க. அடுத்த வசனம் 32ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா தாவீது கமா சாமுவேல் அவ்வளவுதான், மற்ற 4-5 பேரோட சேர்த்திருப்பாங்க. ஆனா ராகாவுக்கு ஒரு வசனத்தையே ஆண்டவர் எழுதி வச்சிருக்காருன்னா ஏன்? இன்னைக்கு நம்ம அவருடைய வாழ்க்கையில கத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய பாவம், பழைய காலத்து பாவம் எவ்வளவா இருக்கலாம், நம்ம கீழ்ப்படியாம எவ்வளவா இருக்கலாம், நம்மளுடைய எத்தனையோ அக்கிரமங்களை பண்ணியிருக்கலாம், நம்ம ஆண்டவர் விரும்பத்தகாத காரியங்களை பண்ணியிருக்கலாம், நம்முடைய அபிஷேகத்தை நம்ம அவமதிச்சிருக்கலாம், நம்முடைய அழைப்பை சிம்சனை போல தள்ளி அள்ள தட்டி இருந்திருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு நம்ம மனம் திரும்பணும் என்றால் தேவன் மறுபடியும் நம்மளை எழுத்து காட்ட தேவன் வல்லவரா இருக்காங்க. நீங்க விசுவாசித்தீங்கன்னா இந்த நாளில நீங்க எதை இழந்தீங்களோ, எது உங்களுக்கு வேணும், உங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய சந்ததிக்கு வேணும், நீங்க விசுவாசிக்கிறத தேவன் கொடுக்க வல்லவரா இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாமே அன்னைக்கு வந்து நீங்க நினைக்கிறீங்களா ராகா வந்து ஒவ்வொரு நாள் அந்த இயேசு வந்து நம்மளுடைய சந்ததியில பிறப்பா நீங்க நினைச்சிருக்கீங்களா? இயேசுனே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க, மேசியானா யாருன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் விசுவாசம்ன்றது என்னது? நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் மாத்தி சொல்லிக்கணுமா? நம்பப்படுகிறவர்கள் 11 படிச்சுங்க. காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கு. ஒண்ணுமே தெரியாது. ஜீசஸ்னா யாருன்னு தெரியாது, யாவேனா யாருன்னு தெரியாது, மோசேனா யாரோ ஒருத்தர் பத்தி சொல்லிருப்பாங்க ராகாவுக்கு. யோசுவாவை பத்தி இப்பதான் தெரியும். ஏன்னா அவர் தான் வந்து எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஒண்ணுமே ஹிஸ்டரியே தெரியல. ஆனாலும் விசுவாசம். அது யார் மேல விசுவாசம்? யாவே மேல விசுவாசம். யாவேயோட விட நமக்கு நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கார். யாவே விட என்ன சொல்லுவாரு? அவங்களுக்கு ரத்தம் தெரியாது, சிலுவை தெரியாது, சிலுவை செய்த தியாகம் தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, யாருமே இல்லை. ஆனாலும் அந்த மகன் விசுவாசிச்சாங்க. இன்னைக்கு உங்களுக்கு யார் யார் கூட இருக்காங்க? யாருமே இல்லாட்டியும் பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் போதாதா? உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்ற தேவன் உங்களுக்கு போதாதா? நான் உன்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவேனே, நீ தள்ளாடும் போது நான் உனக்கு வார்த்தைகளை கொடுப்பேன். நம்ம இன்னைக்கு பாடினோமே. நம்ம ஏன் இவ்வளவு சோர்ந்து போய் இருக்கணும்? ஏன் நம்மளால ராகாவை போல எழுந்திருக்க முடியாது? நம்ம என்ன ராகாவை போல ஆதவனை செய்தவான்னு மட்டும் கேட்காதீங்க. அவங்களை விட நம்ம மோசம்
விசுவாசிக்கிறவன், அதனாலதான் வேதம் சொல்லுது விசுவாசிக்கிறவன் பதறானுக்கு நீ தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு நீ விசுவாசத்தினா பாவத்தை எதிர்கொள்ள முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும். பாவம் எல்லாருக்கும் வரும். Temptation is very common for all of us. It's not just only for youths. எப்பவுமே சொல்லுவாங்க, நாங்களும் சொன்னோம்னா என்ன சொல்லுவோம், எங்க வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளைகளுக்கு தான் ஒரு டெம்டேஷன். இன்னும் எனக்கு என்னாச்சு, வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, நோ டெம்டேஷன். அதுதான் பெரிய பொய், சாத்தானுடைய பொய். எல்லாருக்கும் டெம்டேஷன் உண்டு. ஆனா எல்லாத்தையும் மேற்கொள்வதற்கு நமக்கு தேவை ஒண்ணே ஒண்ணு, விசுவாசம். என்னுடைய இஸ்ரவேலை செய்து கொடுத்த கிரியைகளை நிமித்தம் என்னால என்ன பண்ண முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும். பாவத்தையும் மட்டும் இல்ல, சாத்தானை நான் எப்படி மேற்கொள்ள முடியும், சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் நான் மேற்கொள்வேன். சொல்லுங்க பக்கத்துல இருக்கிற பார்த்து, நீ மேற்கொள்வதற்காக பிறந்தாய், மேற்கொள்வதற்காக பிறந்தாய். நீ முற்று ஜெயம் கொள்ள பிறந்தவன் மகள். You are anointed. சொல்லுங்க, when you are anointed, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்க தனியாக பிரிக்கப்பட்டவர்கள். நீங்க ஒரு பெரிய காரியத்துக்காக தேவன் உங்களை எண்ணி ராகாவா நீங்க பிரித்தாரு. அத ராகா உணர்ந்து கொண்டபடினால விசுவாசத்துல அவன் நின்னான். நீங்க நமக்கு எத்தனை வேகம் இருக்கு, எத்தனை பிரசங்கம் இருக்கு, எத்தனை போதகர்கள் இருக்காங்க, எத்தனை ஊழியக்காரங்க இருக்காங்க. ராகாவுக்கு எத்தனை ஊழியக்காரங்க வந்து போதிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை பேர் வந்து அந்த யாவை தேவனை பத்தி பேசியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை பேர் வந்து சிவந்த சமுத்திரம் வழியை விட்டது, கண்மலையில இருந்து தண்ணி வந்ததுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் போய் ராகாவுக்கு பிரசங்கித்து விசுவாசத்தை தூண்டிட்டு இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எத்தனை யூடியூப்ல ப்ரோக்ராம் பார்த்திருப்பாங்க, எத்தனை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்திருப்பாங்க, ரீல்ஸை பார்த்து அவங்களுடைய விசுவாசம் பெருகி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ரேடியோல ஒரு முறை கேட்டிருப்பாங்க, ஊருக்குள்ள எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, ஐயோ இஸ்ரவேல் யாரோ ஒருத்தர் வராங்களாப்பா, அவங்களுடைய தேவன் பயங்கர பெரிய தேவனா, அவங்க அற்புதத்தை செஞ்சு அடையாளத்தை செஞ்சு 10 வாதைகளை செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துல இருந்து கொண்டு வரப்பட்டாங்கன்னு பேசின கதையை காதால கேட்ட மகளுக்கு ஒரு விசுவாசம் வரும் என்றால், இந்த ஜெனரேஷன்ல இவ்வளவு ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தைகளை வேதாகமும் அந்த காலத்துல ராகாவுக்கு கொடுக்கப்படல, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக சாட்சிகள் மத்தியில எழுப்பி இருக்கிறது. ஆனா ராகாவுக்கு சாட்சியே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவ சுத்தி இருந்தவங்க எல்லாம் சாபத்தீடானவர்கள், சுத்தி இருந்தவங்க எல்லாம் எல்லாருமே வந்து அந்நிய தேவர்களை வந்து வணங்கி கொண்டிருந்தாங்க. அப்படி இருந்த மத்தியில ஒரு மகளுக்கு விசுவாசம் வரும் என்றால், உங்களுக்கு எனக்கு விசுவாசம் எப்படி வராம போகும்? எப்படிங்க வராம சேலஞ்ச் பண்றேன். உங்களுக்கு சவாலா சொல்ல போறேன். உங்க வாழ்க்கையில நீங்க எதை எதை முற்றுப்புள்ளி வச்சீங்களோ, எதை வந்து நீங்க வந்து ஒரு பெட்டியில போட்டு அடைச்சு வச்சிட்டீங்களோ, எதை வந்து ஒரு குழியை தோண்டி நீங்க போட்டு வச்சிட்டீங்களோ, இன்னைக்கு தேவன் அதை தட்டி எழுப்பும்படியாக, உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாக தேவன் வந்திருக்காரு. உங்களுடைய எதை நீங்க முடிச்சு வச்சிருக்கீங்களோ, இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தேவனால அதை திரும்பவும் தொடங்க முடியும். ஹல்லேலூயா. ஜஸ்ட் கம்பேர் மா, ராகாவுக்கு உங்களுக்கு எத்தனை விசுவாசம், வித்தியாசம், எத்தனை வித்தியாசம் இல்லையாமா? எந்த விதத்திலுமே நம்ம அவங்களுக்கு ஈக்குவலண்டா ஆகவே முடியாது. எல்லா விதமான விதத்திலையும் நம்ம பரிசுத்த ஆவியானவர் முன்னேறி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் முன்னேறி இருக்கிறார். ஆலோசனை கர்த்தராக இருக்காரு, ஞானத்தை அருளுகிற ஆவியானவரா இருக்காரு, உணர்வை அருளுகிற ஆவியானவரா இருக்காரு. இத்தனை இருக்கிற நமக்கு அப்புறம் ஏன் நம்ம வந்து விசுவாசம் வராம இருக்க முடியும்? ஏன் நம்மளோட விசுவாசத்துக்கு இல்லாம நம்ம சோர்ந்து போறோம்? ஏன் நம்ம சுத்திலும் அத்தனை சாட்சிகள் இருக்கும்போது நம்மளே வந்து ஏன் நம்ம வந்து ஏமாத்தி கொண்டு சாத்தானுடைய பொய்க்கு நம்மளை அடிமையாக்கி கொள்கிறோம்? இன்னைக்கு தேவன் சொல்ற வார்த்தை இதுதான், உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. உங்களுடைய சந்ததி இந்த நீங்க மறுத்து போனா கூட, எப்படி இன்னைக்கு நம்ம ராகாவை பத்தி பேசுறோமோ, ஒரு நாள் வேற யாராவது இதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து உங்களை குறித்தோ, உங்களுடைய வாழ்க்கை குறித்தோ, உங்களுடைய சந்ததியை குறித்தோ, உங்களுடைய மகனை குறித்தோ, உங்களுடைய மகளை குறித்தோ, உங்களுடைய மருமகளை குறித்து கூட தேவன் பேச வைக்க தேவனால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிக்க நம்ம வந்து 2வது அதிகாரம் யோசுவா, ஜஸ்ட் ஒரு 4 verses எனக்காக நீங்க படிக்க முடியாது கேட்கிறேன். அதுல பிக்க ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம சொல்லிட்டு முடிச்சுட்டு, நான் இன்னைக்கு வந்து உங்களோட விசுவாசத்தை தூண்டி எழுப்புறேன் அப்படின்னா, ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடணும். எது நீங்க வந்து வெறுமையா இருக்கோ, எது உங்களுக்கு
அதை நீங்க எதிர்பார்த்து கொண்டே அந்த வசனத்தை படிக்கணும். இங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். இந்த இடத்துல என்ன பார்க்கறோம்னா, ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க வீட்டுக்கு யார் வந்தாங்க? 2 வேலைக்காரர்கள். ஓகே, when faith comes you will take risk and you will be empowered with boldness. ராஜாவுடைய சேவகர்கள் உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? போலீஸ்காரங்க இப்ப வராங்க, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வராங்க உங்க வீட்டுக்குன்னா எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க? எப்படி ஜீவிதா நீ ரியாக்ட் பண்ணுவ? என்னமா பண்ணுவ? ஆன்ஷியஸ் ஆயிடுறியா? ஓகே. நீ என்னமா பண்ணுவ? பயப்படுறியா? ஓகே. நீ என்ன பண்ணுவ ஸ்வீட்டி? அழுதுருவியா? என்ன பண்ணுவோம்? யாரும் திடீர்னு ஒரு போலீஸ்காரங்க உங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். எப்படி ரியாக்ட் பண்ணுறது தெரியாது. இப்ப வேற போய் சொல்லணும், ஏன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்காக வந்திருக்காங்க. ராஜாவுடைய இடத்துல இருந்து வந்திருக்காங்க. பட் see her boldness, தெளிவா சொல்றாங்க. வந்தாங்க, ஆமா எங்க வீட்டுக்கு வந்தாங்க, இல்லைன்னு சொல்லியே, ஆனா என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எவ்வளவு அழகா டைவர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு மட்டும் உண்மையை நல்லா தேடி தடவி இருந்தாங்கன்னா, உண்மை தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏக்மா தோதுக்கடான்னு ஒரே அடி அடிச்சு அவங்கள மட்டும் கொண்டு இருப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்களாமா? அவங்க சார்ந்த அத்தனை பேரையுமே அழிச்சிருப்பாங்க. ஆனாலும் அந்த மகன் எவ்வளவு தைரியமாக நம்ம ஆண்டவர்கிட்ட நிற்கும் போது உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகம் நிற்கும். அந்த மகன் எந்த தைரியத்துல எதை வச்சு அந்த மகன் அவ்வளவு தைரியமா நின்னாங்க? கத்திற்கு தான் வெளிச்சம். ஆனா அவன் விசுவாசிச்சான். அவன் விசுவாசித்த அந்த வேலைக்காரர்களை விசுவாசிக்கல, மத்த வேற எந்த ஒரு காரியத்தையும் விசுவாசிக்கல. அவன் கேட்டதை விசுவாசிச்சா. அவன் என்ன கேட்டான்றத வந்து நம்ம பின்னாடி படிக்க போறோம். அவன் கேட்டத அந்த தேவன் தான் வானத்தையும் பூமி உண்டாக்கினார் என்ற ஒரு காரியத்தை அவ அறிந்திருந்தபடினால அவன் she knows very well our God is the God of Israel is a almighty. அவர் பெரியவர், என்னை எப்படியாவது காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு தைரியமா என்ன பண்ணா, அவங்க வேலைக்காரங்க வந்தாங்க ஆனா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திசை திருப்பி விட்டான். ஸோ விசுவாசம் நமக்கு வரும்பொழுது ஞானத்தை தேவன் கொடுப்பார். தேவனுக்காக நம்ம நிற்கும் பொழுது நம்ம ரிஸ்க் டேக்கரா இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்போம். ஏன்னா நம்ம எடுக்கிற ரிஸ்க் வந்து நம்மளுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் இல்லை. விசுவாசம் நான் சொல்லும்போது என்ன சொன்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிற அந்த சாராம்சம் மூலமாக நம்ம வந்து நம்ம நிற்கும் பொழுது தேவன் நமக்கு வந்து தைரியத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாம எதிர்க்க வந்து கண்ணை என்ன பண்ணுவாரு? குருடாட்டமாக்குவார். அப்படிதான் கிடந்துக்குமா? ராஜா வீட்டு சேவகர்கள் கொஞ்சம் ஒழுங்கா தேடப்படாதா? மூணு தெரியும், அவங்க எதிரிக்கு வந்திருக்காங்கன்னு தெரியும். அவ்வளவு கேர்லெஸ்ஸா தேடுவாங்க. நீங்க நினைக்கிறீங்க அவங்க அவ்வளவு கேர்லெஸ், அவங்க முட்டாள்கள். அவங்க வந்து நல்ல அறிவாளிகள் தான். ஆனா நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் போது முட்டாள்கள் கூட என்ன, அறிவாளிகள் கூட என்ன பண்ணிடுவாங்க? முட்டாளா தான் மாறி ஆகணும். சாதாரண நம்ம இங்க பார்க்கிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற சின்ன ஆலோசனை, தேவனுக்காக நீங்க ரிஸ்க் எடுக்க முடியுமா? தேவனுக்காக வாழ முடியுமா? தேவனுக்காக நான் ஆண்டவருடைய பையன், ஆண்டவருடைய நாமத்தை தரித்திருக்கிற மனுஷன் பேப்டிஸ்ட் படித்த பையனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் அப்படிதான் நிற்பேன். உங்களை வாழ ரிஸ்க் எடுக்க முடியுமா? உங்க வாழ்க்கையில நீங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? உங்க கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? தூட்டாட்டம் பண்ணுவாரு. ஜஸ்ட் ஒரு குயிக்கா என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு டெஸ்டிமனி சொல்ல விரும்புறேன். நான் வந்து ஒரு ஹீதன் குடும்பத்துல வந்து இந்து பேக்ரவுண்ட்ல தான் வந்து நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். நான் காலேஜ் படிக்கும்போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். என்னுடைய வீட்டுல வந்து கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிக்க வந்து அவங்க வந்து ஒத்துக்கல. ஸோ நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடிஞ்சதோ 30 வயசு வரை நான் காத்திருந்தேன். நீங்க வந்து கல்யாணம் ஆனாட்டி பரவாயில்ல ஆனவரை, நான் கல்யாணம் ஆனா என்ன பண்ணிப்பேன்? கிறிஸ்துவங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல 30ல கல்யாணம் ஆனதுன்னா ரொம்ப லேட்டு. இந்த காலத்துல வந்து அது வந்து இட் ஹஸ் பிகம் வெரி நார்மல். அந்த காலத்துல
thing which we can learn from Rahab's life is that she's a risk taker, and the second thing வந்து boldness. தைரியமா அடிச்சு விடுறாங்க. அவங்களுடைய தொடர்படிக்கையா வந்து சேவகர்கிட்ட பேசல. ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க, முடிஞ்சது கதை. ஒரு பயம், பாப்பா சொன்ன மாதிரி ஆக்ஷியஸ் கவலையெல்லாம் முகத்துல இருக்குதுன்னா, அழுதுகிட்டு இருக்குதாங்கன்னா முடிஞ்சிருக்கும் கதை. ஆனா அவங்களுக்கு வந்து தேவன் வந்து தைரியத்தை கொடுத்தாரு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்னஸை பார்க்கலாமா? 5வது வசனம், வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். இதுதான் எவ்வளவு ஸ்மார்ட் பண்ணீங்களா? டைவர்ட் பண்ணிவிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கவே முடியாது. இவங்க வீட்டில் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள ஊர் ஊரா என்ன சொல்லிட்டாங்க, அலைய விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசிக்கும் போது God will give us a wisdom and God will give us smartness to handle the situation. என்னுடைய சுச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொல்லும் போது நாடு ஒப்பு கொடுக்கும் போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்தவர் வந்து பொண்ணு பார்க்க வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக். இது நான் எல்லாமே குவாலிஃபிகேஷன், நான் விரும்பின அத்தனை குவாலிஃபிகேஷன் இருந்தது. பட் அவர் வந்து ரோமன் கேத்தலிக். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டாம். 30 வயசு என்ன, எனக்கு கல்யாணம் இல்லாமல் செத்து போனா கூட பரவாயில்ல சொல்லலாம். ஆண்டவர் எவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா யாருக்கிட்ட இருந்து நோ வரணுமோ அவங்களுக்கு இருந்து நோ வர வச்சார். அடுத்ததும் அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம அவருக்காக ரிஸ்க் எடுக்கும்போது தேவன் நமக்காக என்ன பண்ணுவாரு, ரிஸ்க் எடுக்க அவர் நமக்காக கிருபையா இருப்பார். நெக்ஸ்ட் 6, அவர்களை வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல்தட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். அந்த மனுஷன் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷன் படுத்துக் கொள்ளும் முன்னே, 8வது வசனம், அந்த மனுஷன் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். சோ ஊரே என்ன பண்ணுது, இப்ப சோர்ந்து போயிருக்கு, திகில் பிடிச்சிருக்கு ஊருக்கே. இதுல ஊருன்னா ராஜா, அவனுடைய சேனை, அவனோட குதிரைப்படை, அவனுடைய எல்லா படை, என்ன ரதங்கள், பெரியவங்க சின்னவங்க, ஏழை எளியவர்கள், அழகுள்ளவங்க அழகில்லாதவங்க, அத்தனை பேருக்கு என்ன இருக்கு, ஒன்னே ஒன்றுதான் இருக்கு, திகில் இருக்கு. உலகமே நடுங்கிட்டு இருக்கு. ஆனா ஒருத்தர் the way she responded to the fear is different. So how she responded to the fear? Through faith. உலகமே உங்களுக்கு எதிராக நிற்கலாம். உலகத்தில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் என்ன வரலாம், வியாதி வரலாம். உங்களுக்கும் அந்த வியாதி சொந்தம் தான். ஏன்னா நீங்களும் அந்த ஊர்ல தான் இருக்கீங்க. நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? மற்றவங்களை போலயே திகில் பிடித்து கொண்டு என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணாங்க, அந்த அவங்க வந்து சாகிறதுக்கு என்ன ஆயிட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனா இந்த மகா அவங்க மத்தியில வித்தியாசமா செயல்பட்டா. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகளோட, யாரு பிரச்சனை இல்லாம இருக்காங்க, யாருக்கு நோய் இல்லாம இருக்கு, யாருக்கு பேட் ரிப்போர்ட் இல்லாம இருக்கு, யாருக்கு சர்க்கரை வியாதி இல்லாம இருக்கு, யாருக்கு தான் பிளட் பிரஷர் இல்லாம இருக்கு, யாருக்கு தான் ஸ்ட்ரோக் வராம இருக்குது, யாருக்கு தான் கேன்சர் வராம இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் மத்தியிலும் நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? இப்படி நீங்க வந்து ராகாவை போல நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். யாருக்கு தான் நம்ம கடன் தொல்லை இல்லாம இருக்கு, யாருக்கு தான் வேலை, எத்தனை பேர் தான் வேலை வருது, பார்த்தா திடீர்னு பார்த்தா வேலை போகுது, திடீர்னு பார்த்தா நல்ல காசு 1ஆம் தேதி வந்த மாதிரி இருக்கு, 3ஆம் தேதியே அந்த காசு எங்க காணாம போன மாதிரி இருக்கு. எல்லா வீட்லயும் இதே பிரச்சனை தான். அப்ப எல்லா வீட்லயும் இருக்கிற பிரச்சனை ஒன்றுதான். ஆனா நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? ராகா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணா, விசுவாசத்துல அத்தனை பேர், எத்தனை பேர் வரும், 100 பேர் அந்த ஊர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் மத்தியில ஒரு மகள் மட்டும் வித்தியாசமா இருக்கிறதுனால அந்த ஒரு மகள் மட்டும் சேதமடையாமல் இருந்தாங்க. நீங்க படிச்சிருப்பீங்க 11:31 எபிரேயர்ல நம்ம என்ன படிச்சோம், அந்த பேசி அவங்க மட்டும்தான் என்ன பண்ண, காக்கப்பட்டார். மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, அழித்து போனார்கள். எல்லாருமே அழிப்புள்ளானார்கள். இன்னைக்கு நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருந்தீங்க, இந்த சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ நெகட்டிவ் சூழ்நிலை, எல்லாருக்கும் திகில், ஃபியர் இருக்கலாம். பட் how you are going to respond to the fear? உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க எப்படி பிரதியுத்தரம் கொடுக்க போறீங்க? அந்த விசுவாசத்தின் மூலமா நீங்க பிரதியுத்தரம் கொடுத்தீங்கன்னா கட்டாயமா ஜெயம். ஏன்னா வானம் ஒழித்து போகும், பூமி ஒழித்து போகும், அவருடைய வார்த்தை ஒழித்து போகாது. விசுவாசம் எதனால வரும், வார்த்தையினால வரும். அப்ப வார்த்தை ஒழித்து போக வாய்ப்பே இல்லை. தேவன் உங்களுக்கு சொல்லியிருந்தாரா, வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரா, அதை கட்டாயமா அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்காரு. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனு
கதவை திறக்கிறத பார்த்தாங்க, கண்மலையில இருந்து தண்ணி வரத பார்த்தாங்க, ஆண்டவர் அவங்களுக்காக யுத்தம் பண்றதை பார்த்தாங்க, ஆண்டவர் அவங்களுக்காக வழக்காடுறத பார்த்தாங்க. ஆனா அவங்களுடைய விசுவாசம் எங்க இருந்தது? அவங்களுடைய பார்வைக்கு நான் எப்படி இருந்தேன்? வெட்டிக்கிளி போல இருந்தேன்னு சொல்றாங்க. ஆனா ராகாப் எங்கேயாவது சீன்ல இருந்தாங்களா? அந்த 10 வாரம் நடக்கும்போது அவங்க இஸ்ரவேல் கூட்டத்தார் கூட இருந்தாங்களா? ரெட் சீ கலக்கும்போது அந்த ரெட் சீயை கலந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாங்களா? கண்மலையோட தண்ணீரை குடிச்சாங்களா? கசக்கமான மதுரமாகிறத பார்த்தாங்களா? ஒண்ணுமே பார்க்கல. வெறும் காதால கேட்டதை வச்சு அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு எப்படி இருக்கும்? நம்ம விசுவாசிகள் அவங்கள விட, ராகாவை விட நம்ம மேன்மையானவர்கள், ராகாவை விட விசேஷமானவர்கள், விசித்திரமானவர்கள், வினோதமானவர்கள். ஆனா அந்த ராகாவோட விசுவாசம் நமக்கு இருக்கா? அவங்க பாருங்களேன், சொல்றது பாருங்களேன். 11வது வசனம், கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. துக்க செய்தி வரும்போது, ஆபத்தான செய்தி வரும்போது, தீங்கு செய்தி வரும்போது நம்முடைய இருதயம் என்ன ஆகுது? கரைந்து போகுது. எல்லாருக்கும் கரைந்து தான் போகும், கரைந்து போகட்டும். ஆனா அதுக்கு அப்புறமேட்டு நீங்க உட்காந்து உட்காருன்னு சொல்லக்கூடாது. பட் உட்காந்து நம்ம அழுதுட்டு இருக்கோமா, ஆங்ஷியஸா இருக்கோமா, கவலைப்பட்டு இருக்கோமா, முறுமுறுத்துட்டு இருக்கோமா, மற்றவங்கள்ட்ட போயிட்டு குழப்பிட்டு இருக்கோமா, இல்ல மற்றவங்கள்ட்ட போயிட்டு அதுக்கான ஸ்டெப் கடன் வாங்கிட்டு இருக்கோமா, இல்ல என்னதான் பண்றோம்? தேவன்கிட்ட நம்ம போகும்பொழுது தேவன் வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தை வரும் பொழுது அது விசுவாசத்தை நம்மளுடைய உள்ளத்துல பிறகு விசுவாசம் பிறக்கும் பொழுது கட்டாயமா அது என்னதான் ஆகும்? ஜெயத்துலதான் முடியும். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு ராகாவுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். கேள்விப்பட்ட போது எங்களுக்கு இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. We all become very weak. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்மளுடைய ஆண்டவரை உயர்த்தலாம். ஒரு அந்நிய ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ சொல்ற வார்த்தை, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவங்க விசுவாசமா இருந்ததுனாலதான் அவங்களுடைய ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, உண்மையாவே நீங்க பாத்தீங்கன்னா சாபத்தீடு அந்த எரிகோவை, அதுக்கு அடுத்த இன்சிடென்ட் தான் என்னது? எரிகோ மலையை இடித்து விடுற காரியம். அவங்க 7 நாள் சுத்தி வர காரியம் எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? எரிகோல இருக்கிற ஒரு ஆண் மக்களையும் ஒரு பெண்ணையோ ஒரு ஆடையோ மாடையோ எதையுமே விட்டு வைக்கல. எல்லாமே என்னதான் பண்ணணும்? சுட்டெரிக்கப்பட வேண்டும். சாபத்தீடான காரியம் சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கணும். எல்லாருக்கும் அந்த சாபம், இன்க்ளூடிங் ராகாப் சாபம் தான். ஆனா அவருடைய விசுவாச சாபத்தை என்னவா மாற்றினது? ஆசீர்வாதமா மாற்றினது. அவளுடைய சந்ததியில வந்ததுதான் போவாஸ். She is not just a good wife. ஏங்க குட் வைஃப்னு சொல்லி ராகாப் குட் வைஃப்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? நல்ல மனைவின்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? பைபிள் எங்கேயுமே எழுதுறா? ஆனா நல்ல மனைவி. ஏன் ஆண்டவர் அந்நிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு? விக்கிரங்களை வணங்க சொல்லுவாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் நம்மளுடைய சாலமன் ராஜா. கடைசி நாட்கள் என்ன பண்ணார்? அவ்வளவு பேர் தான் ஞானி. ஆனா கடைசியில் அவருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். மெயின் ஏன் ஆண்டவர் அந்நிய ஸ்திரீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு முதல் காரணம் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய கலாச்சாரங்கள், அது எல்லாத்துக்குள்ள அவங்களுடைய விக்கிரங்களை அவங்களுடைய ஹஸ்பண்டை பொழுது கொள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. They will be very influential people. Remember ma, as a wife you are an influential person. செல்வாக்கு பெற்றவங்க. As a mother உங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. As a brother and as a sister உங்களுக்கு பிரதரோடையோ இல்ல மற்ற சிஸ்டரையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த செல்வாக்கு இருக்கு. அதெல்லாம் நம்ம இந்த மகளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவங்க ஒரு இடத்துல கூட அவங்க ஹஸ்பண்டை மாத்தினதா எழுதவே இல்லை. அப்படி மாத்திருந்தா போவாஸே வந்திருக்க மாட்டாரு. போவாஸோட குணாசி அவரை பத்தி இந்த காரியங்களை ரூத்ல நம்ம அவ்வளவு அழகா படிக்கிறோமே. அப்போ the faith can easily help us to switch to our new life. அப்ப விசுவாசிக்கிற நமக்கு புதிய ஒரு கலாச்சாரம், புதிய கிறிஸ்துவ கலாச்சாரம், புதிய கிறிஸ்துவ விசுவாசம், புதிய உணவு பழக்கம் எல்லாமே டிஃப்ரெண்ட். அவங்க என்ன சாப்பிட்டாங்க எனக்கு தெரியாது. I don't want to call anything. பட் இங்க அவங்களுடைய பழக்க வழக்கம் வேற, இங்க அவங்களுடைய worship வேற, இங்க அவங்க யாவே பண்ணுகிற தேவன் வேற, எல்லாமே வேற. ஆனா விசுவாசிச்சா ஈஸிலி we can switch the அந்த நம்ம தேவனுடைய கல்ச்சருக்கு, பரலோக கல்ச்சருக்கு, கிங்டம் கல்ச்சருக்கு, ராஜாவுடைய கல்ச்சருக்கு நம்மளால மாற்ற முடியும். அதனாலதான் நீங்க போவாஸை பத்தி படிக்கும் போது பெண்களுக்கு தான் குணசாலின்னு சொல்லுவாங்க. ஆனா போவாஸுக்கு இன்னொரு பேர் குணசாலியான
வயல்வெளியில படுத்துட்டு இருக்கான். அப்ப அவனுடைய போர்வையை எடுத்து ரூத் வந்து போத்தின உடனே வேதம் சொல்கிறது அரண்டு எழுந்தான். யார் அரண்டு எழுதிக்க முடியும்? ஒரு குணசாலியான ஒரு மனுஷனால மட்டும்தான் அரண்டு எழுதிக்க முடியும். பெண் வந்து இவங்க குடித்து வெறித்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெண் வந்து ஒரு வந்து அந்த போர்வையை போத்தும் பொழுது தப்பான காரியங்கள் நடந்திருக்கலாம். வேதம் சொல்லிக்கிறது அவன் அரண்டு எழுதிருந்து யாரும் பார்க்கக்கூடாதபடிக்கு அதுக்கு முன்னாடி வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி போன் சொல்லி அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து பேச வேண்டியது. நம்ம காலையில வெளிச்சம் வரும்போது பேசுறது சொல்ற அவ்வளவு ஒரு உத்தம புருஷன் தான் போவாஸ். அவன் மக உத்தமனா இருக்கானா, அவங்க அம்மா எப்படி இருந்திருந்தா அந்த மனுஷன் உத்தமனா இருக்க முடியும். அநேக நேரத்துல நம்ம வந்து கணவர்களை ரொம்ப புகழ்ந்து தருவோம். நான் எப்பயுமே சொல்றேன், ஏன் கணவர் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவர் என்ன நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன, வந்து ஒரு நல்ல ட்ரீட் பண்றதுக்கு காரணம் என்னுடைய மாமியார் காரணம். அவங்க நல்லா வளர்த்து வச்சதுனாலதான் என்னுடைய கணவர் வந்து என்ன நல்லா ட்ரீட் பண்றாரு. அதுதான் வந்து இந்த ஒரு ராகாவுக்கும் போவாஸுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன். ஒரு நல்ல ஒரு அம்மாவா இருந்தபடினால்தான் போவாஸ் வந்து அவ்வளவு ஒரு குணசாலியான மனுஷனா இருந்து ரூத் அவங்க வந்து எவ்வளவு அழகா பராமரிச்சு அந்த பொண்ணை வந்து ஈனப்படுத்தாதீங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து எவ்வளவு அழகா மோவாபிய ஸ்திரியை எவ்வளவு நல்லா ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி கற்றுக்கொண்ட ஒரு மனுஷனா அதுக்கு மெயின் ரீசன் ராகா. ஸோ ராகா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஃபேத் அவங்க ஒரு நல்ல மனைவி மட்டும் இல்லை, நல்ல ஒரு அம்மா மட்டும் இல்லை, நல்ல சகோதரி, ஒரு நல்ல ஒரு மகளா கூட அவங்க இருந்தாங்க. எதை வச்சு மகளா இருந்தாங்க? அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்னை காப்பாற்றும் போது என்னை மட்டும் காப்பாத்துன்னு சொல்லல, என் கூட இருக்கிற என்னுடைய அப்பாவை காப்பாத்துங்க, அம்மாவை காப்பாத்துங்க, என்னோட சகோதரனை காப்பாத்துங்க, சகோதரியை காப்பாத்துங்க. அத்தனை பேரையும் அவங்க வீட்டுக்குள்ள வந்து அடைச்சு வச்சதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய விசுவாசத்தினால உங்களுடைய உறவினர்களை, உங்களுடைய அக்கம் பக்கத்தினரை, உங்களுடைய கொலீக்ஸை, உங்களுடைய மார்க்கெட் பிளேஸ்ல போற அத்தனை பேரையும் இயேசுவோட அண்டைக்குள்ள, அந்த அறைக்குள்ள, அந்த சிவப்பு கட்டின அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க போறீங்க. உங்க எல்லாருக்கும் தேவையில்லை, எனக்கு தேவையான ஒன்றே ஒன்று, அது என்னது? விசுவாசம். விசுவாசித்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டாயமா தேவனுடைய மகிமை காணுவோம். இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் படிச்சுட்டு நம்ம ப்ரே பண்ணலாமா? நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி நிச்சயமான ஒரு அடையாளத்தை காட்டுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் 17வது வசனத்துல நீங்க பாக்குறீங்க, அப்பொழுது அந்த மனுஷர் அவரை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்புங்கள் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரரையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் எடுத்து உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். அந்த இன்சிடென்ட் இந்த நடந்துட்டு போன பின்னாடி எரிகோ, அதுக்கு அப்புறம் எத்தனை மாசக்கணக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா மாசக்கணக்கா she was waiting, லாயலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து விடாமுயற்சி, என்னடா இன்னைக்கு வருவாங்க பார்த்தோம், வரலையே, நாளைக்கு வருவாங்க பார்த்தோம், எப்ப நமக்கு விடிவு காலம் வரும், காத்துக்கொண்டே இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய விடாமுயற்சியை வந்து விட்டுவிடல. இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய டைம் நினைக்கிறதுனா ரிவார்ட் வரணும், இல்லாட்டி நான் வைக்கிறத பண்ண அடுத்த நிமிஷமே எனக்கு என்ன வரணும், ரிவார்ட் வரணுன்றோம். ஆனா இல்லை, immediately she didn't receive the reward. She has to wait. அந்த எரிகோ மேல விழணும், அதுக்கப்புறமேட்டு தான் இவங்க என்ன பண்ணாங்க, அது உடனே நடந்திருக்காங்க. ஆனா அவ்வளவு நேரம் அவன் என்ன பண்ண, ராயல அவங்களுக்காக காப்பாத்திருந்தா. அவங்க என்னைக்கு வருவாங்கன்னு தெரியாதனால என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பாவை, அம்மாவை, சகோதரிகளை உறவினர்கள் அவங்க வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு அவன் என்ன பண்ணிருப்பா, பராமரிச்சிருப்பா. இன்னைக்கு ஆண்டவர்களே என்னையும் பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி தான், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீங்க. விசுவாசித்தால் சாபத்தீடா இருக்கலாம். பரம்பரையா இந்த நோய் குடும்பத்துல மற்றவங்களுக்கு இருக்கலாம்,
விசுவாசித்தவரே பாக்கியவதி. நீங்க பாக்கியவதி. இன்னைக்கு ராதா பாக்கியவதி. எவ்வளவு ஒரு இது பேசிய போய் யாராவது பாக்கியவதின்னு சொன்னா எத்தனை பேர் நம்ம முகம் சுமிப்போம். நம்ம யாராவது போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசுவோமா நின்று? நான் பேச மாட்டேன், நீங்க எப்படின்னு நீங்க எவ்வளவு குட்டுன்னு எனக்கு தெரியாது, நான் பேச மாட்டேன், உண்மையை சொல்லணும். ஏன்னா நமக்குள்ள ஒரு பயம். அப்ப நம்ம பார்க்க என்ன நினைப்பாங்க, நம்மளையும் அப்படியே நினைச்சிருவாங்களோ இல்லையா? ஆனா அந்த டெஸ்டினியை மாத்த அவங்களுக்கு தேவை ஒரு விசுவாசம் தான். இன்னைக்கு உங்களுடைய டெஸ்டினியை மாத்த தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது விசுவாசம். இன்னைக்கு சிறுதிலே நமக்கு தேவன் செய்து முடித்த அந்த காரியத்தை நீங்க நம்பினீங்க. உங்களால முடியாதுமா, உங்களால உங்களுடைய நோயை மேற்கொள்ள முடியாது, உங்களால உங்களுடைய பொருளாதாரத்தை சீர்திருத்த முடியாது, உங்களால உங்களுடைய உறவுகளை பலப்படுத்த முடியாது, உங்களால உங்களுடைய கடவுளை திருத்த முடியாது. நம்மளே திருத்த முடியல, நம்ம கடவுளை போய் திருத்தணும்னு நினைச்சோம்னா அது முட்டாள்தனம். நம்முடைய பிள்ளைகளை திருத்தணும்னு நினைக்கிறது அதை விட முட்டாள்தனம். இந்த ஜெனரேஷன்ல உங்களால எதுவுமே முடியாது. ஆனா தேவனால எல்லாம் கூடும், தேவனால எல்லாம் கூடும். தேவனை ஈர்க்க முடியும், வசீகரிக்க முடியும்னா பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒன்னே ஒன்று இணைக்கும் ஆண்டவருடைய ரத்தம். கரெக்ட். அந்த ரத்தத்தை நீங்க என்னைக்காவது நீங்க போய் பார்த்தீங்க ஆண்டவர் சிலுவையில தொங்குனத? எத்தனை பேர் போய் பார்த்தீங்க? ஜெருசலேம்ல போயிட்டு ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து சிலுவையில அறைஞ்சது எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்தவங்க கேட்குங்க. அவர் நமக்காக ரத்தம் சிந்தினாருன்றது யாராவது கண்ணால பார்த்தீங்களா? விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறனால இன்னைக்கு நம்ம விசுவாசிகளா இருக்கோம். அதை விசுவாசிக்க நமக்கு வந்து தெரியப்பட்டனால மற்ற காரியங்களை விசுவாசிக்க தேவன் நம்மளை பலப்படுத்துகிறோம். இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கை நமக்கு கொடுக்குறாரு. இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லி டோட்டலி டிஃப்ரெண்டான இந்த இதை வந்து நான் முடிக்க விரும்புகிறேன். 7:38 யோவான் 7:38 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க முடியும்னா வாசிக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை ராகம் எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினாலும் விசுவாசத்தினால நம்ம ஆசீர்வாதமாக மற்றவங்களுக்கு மாற முடியும். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம விசுவாசத்தால் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும், மற்றவங்க வாழ்க்கை தலைகீழாக மாற்ற முடியும். என்னிடத்தில் விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து, உள்ளங்க இருக்குன்னா நம்முடைய ஆவி. ஓகே, நாட் ஹார்ட், இட் இஸ் ஆவி. ஆவியிலிருந்து என்ன வரும்னு சொல்லி வேதம் போட்டிருக்கிறது? ஜீவன் நதி புறப்படும். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவன் நதி புறப்படணும்? அந்த ஜீவன் நதி மற்றவங்களுடைய நோய்களை காயங்களை ஆற்றணும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவரை என்ன கொண்டு மற்றவங்களுடைய காயங்களை ஆற்றுங்க. என்னுடைய உதடுகள் அசைவு சொன்ன ஜபான் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய உதடுகளுடைய அசைவு மற்றவங்களுடைய காயத்தை ஆற்றட்டும். என்ன ஒரு ஜபம் பார்த்தீங்களா? நம்மளுடைய உதடுகளுடைய அசைவு மற்றவங்களை காயப்படுத்துதா இல்ல காயத்தை ஆற்றுதா? அதை நம்ம வந்து விசுவாசிச்சோம்னா கட்டாயமா அது என்னதான் பண்ணும்? அவங்களை ஹீல் பண்ணும், அவங்களுடைய காயத்தை ஆற்றும். நீங்க போற இடம்லாம் சண்டை வராதுமா. நீங்க போற இடம்லாம் என்னதான் வரும்? சமாதானம் வரும். நீங்க போற இடம்லாம் சந்தோஷம் வரும், சஞ்சலம் வராது. நீங்க போற இடம்லாம் தவிப்பு வராது. அந்த இடத்துல என்னதான் வரும்? புதிதான் வரும். அப்ப இன்னைக்கு நீங்க இருக்கிறாங்க என்ன கொண்டு நான் போற இடத்துல ஒரு மாற்றம் வரணும். நான் விசுவாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ராகாவை போல விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுக்கு எதுவுமே தகுதியே இல்லைன்றது உங்க பேக்ரவுண்ட்ல நீங்க முற்புதாக தேவையில்லை. ஆபிரகாமோட சந்ததியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாக்கோபோட சந்ததியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏசப்பா அவர் வந்து யூத கோத்திரமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவை விசுவாசம். உங்களுடைய அப்பா அம்மா எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய பேலன்ஸ் எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க அழகு எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு அவசியம் இல்லை, உங்க பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க குடும்பம் எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க கோத்திரம் எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன ஒன்னே ஒன்று அவசியம்? விசுவாசம். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்து அன்றைய என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையில இருந்து என் ஆவியில இருந்து ஏதாவது ஒன்று பிறப்பிக்கணும், ஏதாவது ஒன்று உண்டாகணும். அன்னைக்கு கோபாசன் ராகாவை பிறப்பித்தது நிமித்தம் இயேசு அதே சந்தையில் இருந்தார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஆவிக்குரிய கர்ப்பத்துல ஏதாவது பிறப்பிங்கப்பா. விசுவாசத்துல பிறக்கிற எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும். அதுதான் இருக்கும். விசுவாசத்துல பிறக்கிறது எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும். இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்கிறதுக்காக, பாவத்தை மேற்கொள்றதுக்காக வரப்போற வாலிப சந்ததிகள் தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் போல, எஸ்தர் போல, தேவோரா போல உங்க மூலமா மட்டும்தான் வர முடியுமா? இங்க இருக்கிற அம்மாக்கள் மூலமாக, இங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் மூலமாக, சகோதரிகள் மூலமாக தான் இருக்க முடியும். அப்படி ஒரு ஜெனரேஷன் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா முன்னாடி வந்து ஒப்பு கொடுக்குறவங்க மட்டுமாக எல்லாருமே வரணும்னு அவசியம் இல்லை. என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையில இந்த நல்ல ஜீவன் தண்ணீர் புறப்படட்டும், அந்த ஜீவ
ஜீவ தண்ணீர் சமாதானத்தை கொடுக்கட்டும். அந்த ஜீவ தண்ணீர் உறவுகளை சேர்க்கட்டும். அந்த ஜீவ தண்ணீர் என் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கட்டும். அந்த ஜீவ தண்ணீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கட்டும், சமாதானம் கொடுக்கட்டும். பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கு என்ன பயன்படுத்துங்க. நான் கை வச்சு ஜெபிக்கும் கேன்சர் நோய் குணமாகட்டும்பா. என்னுடைய நிழல்பட்டு நோய்கள் குணமாகுறது நீங்க வேணும். அந்த ஆவிக்குரிய வரம் உங்களை கிரியேட் பண்ணணும். ஆவிக்குரிய கனிகள் உங்க வாழ்க்கையில கிரியேட் பண்ணணும். என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒருத்தர் அந்த பரவாயில்ல முன்னாடி வந்து அவங்களோட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறோம். வசதி பிரகாரமாய் ஆசீர்வதிங்க. தேவன் எங்களோடு ஆசீர்வதிங்க. கிருபை கலந்து சிரிச்சு
எல்லா காரியங்களும் உட்காரில் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதிங்க. அந்த சகோதரிகளை ஆசீர்வதிங்க. வெளிவிடமா இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்க. இந்த நாளில் அற்புதமாய் மனுஷனை குறித்தீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மையானதே எங்களை சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. காரணத்தினால் மறுசெய்தியாக சுற்றிருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே பிதா, குமார், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இப்பொழுதும் சதா காலம் இங்கு வந்திருக்க அருமையான தேவ பிள்ளைகளோடு விசேஷமாய் உமது அருமையான மகள் ஜெயித்து